விடுதலை பயணம். அதிகாரம் 22. ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால், ஒரு மாட்டுக்கு 5 மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு 4 ஆடு என்றும் ஈடு கட்டுவார். திருடர் கன்னமெடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப்பழி இல்லை. கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப்பழி உண்டு. அவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லை எனில் அவர் விற்கப்படுவார். அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 மடங்காக ஈடு கொடுப்பார். ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால், தம் வயலின் சிறந்த விளைச்சலினின்றும் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனினின்றும் ஈடு செய்வார். தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க, அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும். திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார். நம்பிக்கை துரோகம் எதிலும், அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும், இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும். கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் 2 மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும். ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டிச் செல்லப்பட்டால், அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும். உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார். மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும். அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார். அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை. ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும். உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும். திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும். சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே. விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாகாதே. அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால்
கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். கடவுளை நீ பழிக்காதே, உன் மக்களின் தலைவனை சபிக்காதே. உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே. உன் புதல்வருள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய். உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்தமட்டில் நீ அவ்வாறே செய்வாய். குட்டி 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும், 8ஆம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய். என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள். வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம், அதை நாய்களுக்கு போடுங்கள். லேவியராகமம் அதிகாரம் 15. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது: ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின், உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு. விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு. அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு. அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். மாத விலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் 7 நாள் விலக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர். மாத விலக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே. அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாள் தீட்டுடையவன். அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே. பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம்
விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விலக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்த பெருக்கு நின்ற பின் 7 நாள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியும் மற்றதை எரிபலியும் ஆக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே. திருப்பாடல் 76. யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது. எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது. சீயோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது. அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார். கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தெறிந்தார். ஆண்டவரே, நீர் ஒளிமிக்கவர். உமது மாட்சி என்றும் உள்ள மலைகளினும் உயர்ந்தது. நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர். அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன. யாக்கோபின் கடவுளே, உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர். ஆண்டவரே, நீர் அஞ்சுதற்கு உரியவர். நீர் சினமுற்ற வேளையில் உம் திருமுன் நிற்கக்கூடியவர் யார்? கடவுளே, நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது, மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விழைந்தபோது வானின்று தீர்ப்பு முழங்கச் செய்தீர். பூ உலகு அச்சமுற்று அடங்கியது. மாறாக சினமுற்ற மாந்தர் உம்மை புகழ்ந்தேத்துவர். உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவராக. செருக்குற்ற தலைவர்களை அவர் அழைக்கின்றார். பூ உலகின் அரசர்க்கு பேரச்சமானார்.